சுமையேன்னு பேசணும். வாங்க மகா கணபதி. ஆனால் எனக்கு தெரிய ஒரு நிறுவனத்தில் அந்த நிறுவனர் பேரை சொன்ன உடனே விசில் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதரவை தேடி வச்சிருக்காருன்னா பார்த்தீங்களா, ஜிபே நல்லா வேலை செய்துன்னு அர்த்தம். From this day onwards, Maha Ganapati will be called Nandavana MGR. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களை வணங்கி, இது என்னுடைய கன்னி பேச்சு என்பதனால் நடுவர் அவ்வப்போது டொக்கு டொக்கு என்று தட்டுவதோ அல்லது நேரம் கடந்து விட்டது என்று சொல்வதோ அதை சற்று நேரத்திற்கு மறந்து, நிறுவனம் உங்களுடையதாக இருக்கலாம், பட்டிமன்றம் என்னுடையது. நீங்க மறந்துருங்கன்னு சொல்றேன். என் சொல்லுக்கு கட்டுப்படுவதாக இருந்தால்தான், அல்லது இந்த பாருங்க, முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றேன். மைக்கில் தட்டுறதுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த ஓசையெல்லாம் சொல்லக்கூடாது. மைக்கில் தட்டுறதுன்னு சொன்னால் போதும் இல்லை, மைக்கில் டொக்கு டொக்குன்னு தட்டுறதுன்னு எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லாமல் டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு பேசிக்க. உண்மை ஐயா, நான் நீங்க சொன்னதெல்லாம் நினைவில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். என் பிரச்சனையே மறதி தான். You are allotted 12 minutes. Okay. You can take your own time within 12 minutes. Yes. நண்பர்களே, மறதி எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஞாபக நினைவுகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பேச வந்திருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் மறதி சுகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைப்பில் பேசுறதுக்கு ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க. நானும் ஒரு மாசமா முயற்சி பண்ணி இதை பேசணும் அதை பேசணும்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஒரு மண்ணும் என் மண்டையில ஏற மாட்டேங்குது, எல்லாமே மறந்து போயிடுது. இப்போ சுகமா சுமையா நீங்களே சொல்லுங்க. இப்போ மறதியினுடைய இன்டென்சிட்டி என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மறதி ஆசாமி. எனக்கு எந்த நினைவும் என் மைண்ட்ல நிக்கிறதே கிடையாது. கொஞ்ச நாளா தான். முன்னாடிலாம் அப்படி கிடையாது, ரொம்ப நல்லா இருந்தேன். கல்யாணத்தின் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள் வருஷம் நகர எனக்கு மறதி வர ஆரம்பிச்சு. நான் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. நான் ஆமா நீங்க நம்பணும். சரியா? இப்போ இன்றைக்கு அந்த அதிகாரியை நீங்க தமிழக அரசின் சார்பாக நீங்க கூப்பிட்டு மரியாதை செய்யறது கூப்பிட்டுருக்கீங்க. இதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ நான் ஞாபகம் மறதியில பேசுறதா வச்சுப்போம். ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது ஐயா. டைம் அதான் டைம் கேட்டேன், எக்ஸ்ட்ராவா டைம் கேட்டேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய ராணுவத்தை கௌரவப்படுத்தும் விதமாக தமிழக அரசிலிருந்து ராணுவத்திற்கு சேவை செய்த என்னை போன்ற ஒரு மானுடனை தேர்வு செய்து அவரை கௌரவித்து ராணுவத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் பெருமைக்கும் உள்ளாக்கும் இன்றைய தமிழக முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் நடுவர் திரு எம்ஜிஆர் அவர்களே, யாருக்குமே புரியல, எம்ஜிஆர் அவர்களே, அவருடன் இணைந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, இந்த அவையிலே கூடியிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க. ஞாபகத்துக்கு உங்களுக்கு அது சுகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்கல்ல, இருக்கிறவங்கெல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்கல்ல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது சுகமாக இருக்கும். அது நிரந்தரமாக சுகமாக இருக்குமா அது உங்களுக்கு? அது ஒன்று. அடுத்தது மறதினா என்ன, அது என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் ஞாபக மறதின்னு எதிரணியும் குழப்பி விட்டுட்டீங்க, எங்களையும் குழப்பி விட்டுட்டீங்க. ஸ்டார்டிங் மறதின்னு ஒன்று இருக்குதுங்களா ஐயா? எனக்கு தெரிஞ்சு மறதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நினைவுகள் இருக்கின்றன. நினைவுகள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று கடந்த கால நினைவுகள், இறந்த கால நினைவுகள். மற்றொன்று சரியான நினைவுகள். மூன்றாவது தவறான நினைவுகள். நான்காவது நினைவற்ற நினைவுகள். இவ்வளவுதான மேட்ரு. இங்க எங்க மறதி வருது? இந்த 4வது செட்டப்பை தான் நம்ம மறதின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த நினைவு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது மறதியோட பிறக்கிறதே கிடையாது.
அவன் நினைவுகளை தாங்கிக் கொண்டுதான் பிறக்கின்றான். எங்கே இந்த நினைவுகளை தாங்கிக்கிறான்? தாயார் மூலமாக, தாயை புரிந்து கொண்டு நினைவுகளை எடுத்துக்கொண்டு, தந்தையின் மூலமாக, ஆசானின் மூலமாக, கடவுள்களின் மூலமாக நினைவுகளை வளர்த்து கொண்டே போகின்றான். இந்த நினைவுகளை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்தும் போது அது ஞானியாகிறான். இந்த நினைவுகளை தவறாக படுத்தும் போது அவனுக்கு வேற சிக்கல் வருது. இப்போ சேகரன் சார் கிட்ட நம்ம ஒரு சில கேள்வி கேட்குறோம்னு வச்சுங்களேன். சேகரன் சார் வராரு. சேகரன் கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம், சார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம். அவர் உடனே சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்பயும் சொல்றாரு, என்னோட ஒய்ஃப் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாரு. அடுத்தது என்னடா அவர் சமதாசம் வந்தாலும் ஏதோ சொல்றீங்க. சார் எப்போ வந்தீங்க? அவ தான் எனக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்றாரு. மூணாவது கேள்வி, சார் எப்போ சார் கிளம்புறீங்க? என் ஒய்ஃப் சொல்றது தான் நான் கேட்பேன். இப்படி ஒருத்தர் பதில் சொல்றாருன்னு வச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒன்று புரியும். அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலுக்கு யார் காரணங்கிறது தெரியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு தெரிந்த ஒரு நினைவை நீங்கள் தவறாக பயன்படுத்தினீர்களே ஆனால் உங்களுக்கு மதி இறந்து போய் மறதியாக மாறிவிடுங்க. மதிக்கும் மறதிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? சரியா யூஸ் பண்ணா மதி. அந்த மதி இறந்து போகுதுன்னு வச்சுங்க, அது கடந்து போகுது, தவறாக போயிடுதுன்னு சொன்னா அது மறதியாக மாறுகின்றது. இப்ப நினைவுக்கு இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, உள்ளல் சொல்றோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்றோம். அப்போ நல்ல நினைப்பா இருக்கணும், நினைவு நல்லது வேண்டும்னு பாரதி சொல்றான். இப்போ உள்ளல் மாறி போயிடுதுன்னு வச்சுங்க, இறந்து போயிட்டுன்னு வச்சுங்க, அது என்னவா மாறும்? உளரெல்லாம் மாறும். மதி இறந்து போனா மறதி வரும், உள்ளல் இறந்து போனா உளறல் வரும். இவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இது சுமையா இது சுகமான்னு பாத்தீங்கன்னா இது பெரிய சுமைங்க. நண்பர்களே, ஒரு சின்ன தவறு நீங்கள் செய்வதனாலோ, ஒரு சின்ன விஷயங்களை நீங்கள் மறப்பதினாலோ உங்களுக்கு சாதாரணமா உங்களுக்கு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? மனிதன் தன்னுடைய நினைவுகளை பதப்படுத்தி அவற்றின் சரியான பகுதிகளை சத்தியமாகவும் தர்மமாகவும் நேர்மையாகவும் விதியாகவும் விதி விலக்காகவும் படைத்து வைக்கின்றான். இப்போ நீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்களேன், என்னவா போகும்? இது எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா தறிகட்டு போகும். தறிகட்டு போகிறதுங்கிறது தானே சொல்ல, தறிகட்டு போனால் நல்ல புடவை கிடைக்குமா? தறிகட்டு போகும். அப்போ நினைவுகள் சரியான டயத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தணும். அப்போ இது நம்ம மறந்து போகணும்னு சொன்னால் சமுதாய சீர்கேடுக்கு இது நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இப்போ இந்த நினைவுகளை வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நினைவுகளுக்கு நம்மளுடைய ஜெனரேஷன் போக போக நம்மளுக்கு நினைவு காணாமல் போயிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பல கோடி ரூபாயை உலக வல்லரசு நாடுகள் முதலீடு செய்யுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 விஷயங்களை நம்ம இப்போ எடுத்து பேசலாம். ஒன்று ஜிபிஎஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலன் ஜிபிஎஸ். ஜிபிஎஸ்ல நீங்கள் ஒரு இடத்த போடுறீங்க, கிளப்புறீங்க காரை, அது லெஃப்டில் போகுது, ரைட்டில் போகுது, நேராக போகுது, கடைசியில் ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டு. அப்போ உங்களுக்கு அதனுடைய நினைவு நல்ல நினைவா? அப்போ அந்த நினைவுகளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அது ஒன்று. இப்போ இன்னொரு வச்சுப்போமே, இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்துகிறாங்க எல்லாரும். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஒரு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க. இப்போது என்னோட மனைவியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டு போய், ஹலோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எஸ் மிஸ்டர் மகாகணபதி, ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறேன். உடனே எஸ் ஷூர்லி ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அது தேடுது. தேடினோடனே நம்மளுக்கு அந்த தேடும்போது ஒரு பெரிய பதைப்பதைப்பு நம்மளுக்கு வருது. ஆஹா, நம்ம ஒய்ஃபை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுது, நீங்கள் மகாகணபதி, நீங்கள் இந்து மத கடவுள், முதல் கடவுளுடைய விநாயகனுடைய மறுபெயரில் நீங்கள் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இன்று வரை திருமணமே ஆகவில்லை அப்படின்னு ஆர்டிஃபிஷியல். கொஞ்ச நேரத்தில் எனக்கு இன்பத்தில் போகிறதா துன்பத்தில் போகிறதா தெரியல. அப்புறம் உங்கள் மனைவி இப்போது உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லு. ஏடா அது உயிரோடு, இன்னும் கூட இது கூட கொஞ்சம் குஷி தான் வச்சுக்கீங்களேன் அப்படி அது சொல்லுது. நீங்கள் டயானாவை திருமணம் செய்து கொள்ளவில்லை, டயானாவை திருமணம் செய்தவர் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ், டயானா அவர்கள் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லு. இந்த டேட்டா ஒழுங்கா இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை வருது. அப்போ டேட்டா தப்பா ஆனாலும் நினைவுகள் தப்பா ஆனாலும் சிக்கல் வருதா இல்லையா? சிக்கல் வருதா இல்லையா? அப்போ அது எப்படி இவங்க சுகம்னு சொல்றாங்க? சரி, இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாமே, இந்த நினைவுகள் தப்பி போயிடுச்சுன்னு சொன்னா, சமுதாய சீர்கேடு வரும்.
நாம்ங்கிறதுக்கோசம் தானே இந்த நினைவுகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்க வேண்டும்ங்கிறதுக்காக பல நேர்மறை தகவல்களை சேர்த்து இந்த சமுதாயம் உருவாக்குது. இந்த தகவல்கள்லாம் நம்ம கிராஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நாம் என்பது நான் என்கின்ற ஒற்றை சொல்லால் விழுங்கப்படும். அது பரவாயில்லையா உங்களுக்கு? அந்த பயன் உங்களுக்கு தேவையா? அதனால அதுவும் முடியாது. அடுத்தது, இந்த நினைவுங்கிறது வந்து மிக விருட்சமாக வளர்ந்த ஆலமரத்தினுடைய ஆணிவர் மாதிரி. மறதிங்கிறது அதுக்குள்ள பூரா கரையான் மாதிரி. இந்த கரையான் உள்ள பூந்ததுன்னு சொன்னா ஆணிவேர் காணாம போய் மொத்த மரமும் சாஞ்சிடும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்புறம் வந்து நான் கடைசியா பெல் ஒரு தட்டிட்டீங்க நீங்க, அதனால ஒரு கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை வரைக்கும் சொல்லி நான் வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த அணியில் இருக்கிறவங்க வந்து மறதி வந்து சுகம்னு சொல்றாங்க, நாங்கள் வந்து மறதி வந்து சுமைன்னு சொல்றோம். நடுவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருவேளை நீங்கள் மறதி சுகம் என்று தீர்ப்பு கொடுத்தீர்களே ஆனால் பிரியா பாலா அவர்களுக்கு இது சுகம். ஏனென்று கேட்டால் உங்களுடன் சேர்த்து இந்த 3 பேருக்கும் சம்பாவனை வழங்கப்படாது. அங்க நாங்க 3 பேர் இருக்கோம் பாருங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்கறத கொடுத்துருவாங்க. அப்படி அது வராமல் போனால் அந்த பாவத்திற்கும் அந்த அவச்சொல்லுக்கும் நீங்கள் தான் காரணம் என்று உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஆனால் நீங்க இதை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். மறதி வந்து சுகமா சுமையாங்கிறத நீங்க பார்த்துக்கணும். சுமைன்னு சொன்னா எனக்கு சம்பளம் தருவில்ல? சுமைன்னு சொன்னா அது நாங்க பரிசீலிக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஆமா ஆமா, அப்ப எங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். நண்பர்களே, வயசான காலத்துல தாயார் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார். அவளது நினைவானது இழந்து விட்டது. பேரப்பிள்ளையுடன் பிள்ளை அந்த தாயாரை சந்திக்க வருகின்றார். மெத்தையில் படுத்துக்கிருக்கின்ற தாயாருக்கும் அவளை சுற்றி இருக்கின்ற போர்வைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சுருங்கி கிடக்கின்றார். அந்த தாயிடம் சென்று வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உங்க பையன் வந்திருக்கான், பெரிய பையன் வந்திருக்கான், பேரம் பேத்திங்களாம் வந்திருக்குங்க அப்படி என்று சொல்கிறார்கள். அந்த க்ஷணத்திலே அந்த தாயாருக்கு எந்த நினைவும் இல்லை. எந்த நினைவும் நினைத்து பாருங்கள் நண்பர்களே, தன்னை பெற்றெடுத்த, தனக்கு பாலூட்டி சீராட்டி சதை ரத்தம் போன்றவற்றை பகிர்ந்து கொடுத்த தாயை பார்க்க வந்த அவளது புதல்வனை கண்டு நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் ஒரு தாய் மறதியில் இருக்கின்றாள் என்று சொன்னால் அது இந்த தாய்க்கும் நல்லதல்ல, அந்த குழந்தைக்கும் நல்லதல்ல. ஒருவேளை அந்த தாய்க்கு நினைவு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். கடைசி காலத்துல அவ என்ன கேட்டாலோ அதை நம்ம செஞ்சிட்டோங்கிற நிம்மதி இறந்தவர்களுக்கும் இருக்கும், இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அதனால நினைவு தப்பி போனால் அது இறந்தவர்களுக்கும் கஷ்டம், இருப்பவர்களுக்கும் கஷ்டம் என்று சொல்லி அந்த எச்சரிக்கையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இங்கே வந்து நின்று பேசினேங்கிறது நீங்கள் நோட் பண்ணலை, ஏன்னா அவங்க மறந்துட்டாங்க. நான் மறதினால இந்த பக்கம் வந்து பேசியிருக்கேன். அதனால் அடுத்த தடவை நான் வந்து ஞாபகம் வச்சு அந்த பக்கம் வந்து பேசி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது வந்து பட்டிமன்ற பேச்சே கிடையாது, ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச். சரியான தவறு, தவறான தவறு, சரியான நினைவு, தவறான நினைவு, நினைவற்ற நினைவு. ஒரு எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு அர்த்தம் விளங்காது. நினைவற்ற நினைவு, நினைவற்ற நினைவுங்கிறது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ஒப்ளிவியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. OBLIVION, ஒப்ளிவியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விழிப்பற்ற நிலை, ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ். உணர்வெல்லாம் இருக்கும், ஆனால் சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரியாது. நினைவற்ற நினைவு. சூப்பர். சும்மா ஒரு கலைஞர் போடுற மஞ்சள் சட்டையை போட்டோன்னு நினைச்சேன், உள்ள அனலைஸ் பண்ணிடுவார் பிரமாதம். ஆனால் எனக்கு அவர் அந்த நிறைவாக சொன்னார் பாருங்க, மரணப்படுக்கையில் இருக்கிற தாய் பையனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு மறந்து போயிடுறானா, என்ன உருக்கமான, எவ்வளோ பெரிய இழப்பு சார், எவ்வளோ பெரிய இழப்பு, சும்மா பிரமாதம். ஆனால் அவர் செஞ்ச ஒரே தப்பு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட போய் அந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டார் பார்த்தீங்களா, அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. டயானா சார்ல்ஸோட மனைவி, எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லுது. சார்ல்ஸ் மனைவி பேரை உங்கள் மனைவிக்கு வச்சது தான் தப்பு. எப்போவுமே இந்த
இந்த ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ஒரு வெய்யிங் மெஷின் வச்சுருப்பான். அதில் ஏறி நின்னீங்கன்னா உங்கள் வெயிட் வரும். அது ஜப்பானோ சிங்கப்பூர்லேயோ எங்கேயோ ஒருத்தர் நம்மளால் மெட்ராஸ்லேருந்து போனவன் அங்கே ஸ்ட்ரேஞ்சாக ஒரு மெஷின் வச்சுருக்கான். அதில் என்ன போட்டிருக்கான், நீங்கள் ஒவ்வொரு காயினும் போட்டிங்கன்னா உங்களை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த மெஷின் சொல்லும். இப்போ நான் என்னையை கற்பனை பண்ணிக்கங்களேன், நான் போயிருக்கிறேன், அந்த பார்த்தோன்னே என்னையை பற்றி இந்த மெஷினுக்கு எவ்வளோ நல்லா தெரியும் போட்டிருக்கேன்னு ஏறி நின்று டொக்குன்னு ஒரு காயினை போட்டோன்னா யூ ஆர் ராமச்சந்திரன். ஒரு மெஷினுக்கு நம்ம பேர் தெரியுதே. இன்னொரு காயின் பண்ண யூ ஆர் பிளாக் இன் கலர். கலர் கூட தெரியுதே. யூ ஆர் ஏ டாக்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சூப்பர். அடுத்து ஒரு காயின் யூ ஆர் ஆல்ரெடி மேரீட். யுவர் ஒய்ஃப்ஸ் நேம் இஸ் வைரம். டக். You have 2 children. The first boy's name is Harish. The second boy's name is Vijay. So curiosity கூடிக்கிட்டே போகுது. நம்ம பற்றி அத்தனை இன்ஃபர்மேஷனும் சொல்லுதே. டக்கு டக்கு டக்குன்னு கடைசி 15வது காயின் போடுறேன். போட்ட உடனே நீ மீனம்பாக்கம் போக வேண்டிய ஃப்ளைட்டு போயிடுச்சு. அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையெல்லாம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? இன்டெலிஜென்ஸ் தான் வேணுமே ஒழிய இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுல எனக்கு சம்மதமே கிடையாது. ரியல் இன்டெலிஜென்ஸ் cannot be ஆர்டிஃபிஷியல். இல்லை, ஏதோ டயானா சார்ல்ஸ் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சது பாருங்க, பிரமாதம். மஞ்சுளா மேடம் மறுபடியும் சுகம்னு எப்படி பேச போகிறீங்க?